கர்த்தரை நம்பி உங்களை கொடுப்பீர்கள் என்றால், உன் கையின் பிரயாசங்களை கொடுப்பீர்கள் என்றால், பிள்ளைகளை கொடுப்பீர்கள் என்று சொன்னால், தேவாதி தேவன் சொல்கிறார், நீ தோத்ததாய் சரித்திரம் இருக்காது. சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். 12. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை, நான் வெட்டுகிற தேவன் அல்ல, வெட்டுவதை தடுக்கிற தேவன் என்பதை இங்கே நிரூபிக்க விரும்புகிறான். நிறைய பேர் சொல்றது பாருங்க, ஆண்டவர் உன் காலை ஒடித்து விடுவார். ஜபம் பாஸ்டருங்க சொல்றது. எங்க ஊர்ல ஒரு மந்திரவாதி இருந்தார் பாருங்க. சின்ன வயசுல நான் போய் தெரியாம கிண்டல் பண்ணிட்டேன். எல்லாம் சூழ்ந்து இருக்காங்க பாருங்க. பைபிள் காலேஜ் படிச்சுட்டு நான் பாரம்பரியமா இந்துல பிறந்து வளர்ந்துவேன். இந்த டீச்சிங் எல்லாம் கேட்டுட்டு, என்னன்னா இவ்வளவு முட்டாள்தனமா நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க அப்படின்னு அந்த ஆர்வத்தில் போய் அவன் சூழ்ந்திருந்தாங்க பாருங்க ஜனங்க எல்லாம் பாருங்க. அதான் சொல்லுவாங்களே, ஏமாத்துறவன் இருக்கவே இல்லையா, ஏமாறவன் இருக்க தான் செய்வான். நானும் போய் அதில் நின்று பார்த்துட்டு யோசிக்கிறேன், என்னடா இவ்வளோ முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா. நான் அவரை சொல்றேன், ஏப்பா உனக்கு வேற வேலை இல்லையா, உனக்கு என்ன இதெல்லாம் எடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொல்றேன். உடனே ஓடி வந்து எங்க அம்மா எல்லாம் சொல்றாங்க, அவன் மண்டை ஓடு கை ஓடு எலும்பெல்லாம் வச்சிருக்கான், உன்னை என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானோ, அவன் என்ன முறைக்கிறான் பாருங்க. உடனே எப்படின்றாரு, உன்னை என்ன பண்ண போறான் பாருங்கன்னு. நான் தான் சொல்றாரு இல்லையா, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர். நான் அதை தெரிஞ்சுட்டு போயிருக்கிறேன் இல்லையா, நான் அந்த மாதிரி கூட்டத்தில் இல்லை. அதனால எல்லாம் சொல்றாங்க, ஐயோ மூக்குல ரத்தம் வந்துடும், கை கால் வராம போயிடும், ஏதாவது பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு. அதான் சொன்னேன், ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்க. நிறைய பேர் அப்படிதான், பயம், இந்த பயமே அவங்களை கொன்று விடுகிறது, பயமே அவர்களை தோல்விக்குள்ளாக கொண்டு போய் விடுகிறது. பாருங்க, ஆபிரகாமுடைய உள்ளத்தை பார்த்தார். எத்தனையோ வருஷம் தமர்ந்து பெத்த பிள்ளையவ நான் சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு மதித்து விசுவாசித்து கனம் பண்ணி இவ்வளவு தூரம் வந்திருக்கிறான். அப்ப அவன் உள்ளம் முழுவதும் நான் தான் நிறைஞ்சிருக்கிறேன். உள்ளத்தை சோதித்தான். அப்பதான் சொல்றாரு, போதும் பார்த்துட்டேன், நீ என்னுடைய மகன் தான்றதை நிரூபிச்சுட்ட. கையை தடுத்து தேவதூதர்கள் அனுப்பி சொல்றாரு, பிள்ளையாண்டன் மேல் என்ன போடாத, கையை போடாத.